நீங்க இயல்பு நிலை திரும்பிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனால் வெள்ள சேதத்துக்கு ஒரு விரிவான விளக்கத்தை தரக்கூடிய நிலைமைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா ஆளாகி இருக்கிறாங்க. பொதுக்குழுல கூட அதை பற்றி விரிவா தன் தரப்பில் தவறில்லை, சிம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விடுறதுல தாமதம் இல்லைன்னு விளக்கம் எல்லாம் சொல்ற ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் பொதுவான விமர்சனம் என்பது வெள்ளத்துக்கு முன் வெள்ளத்துக்கு பின் என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிமுக ஆட்சிக்கு எதிராக வெள்ள நிவாரண பணிகளில் அந்த நாளில் அரசு நிர்வாகம் மொத்தமாக முடங்கிவிட்டது. பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை கூட முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்க. முதலமைச்சர் நேரில் சந்திக்கவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அது குற்றச்சாட்டாக யார் சொன்னா? சந்திக்க வேண்டுமா வேண்டாமா? சந்திக்கிறதுக்கு முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? 2004 சுனாமி வந்த போது சந்தித்தார்கள், 2005 வெள்ளம் வந்த போது சந்தித்தார்கள். இப்போது ஏன் சந்திக்கவில்லை? சந்திச்சாதானே அவங்களுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை தெரியும். மக்களுக்கு அவங்கள பற்றி தெரியுங்க. எந்த மக்களும் குறை சொல்லலங்க. நீங்க எதிர்கட்சிகள் குறை சொல்றதை நிராகரிச்சிடலாம். ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்திர அவர்கள், உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி சந்திர அவர்கள் சொன்னாங்க, ஹெலிகாப்டரில் பறந்து கொண்டும் வாட்ஸ்அப்பில் பேசியும் ஆட்சி நடத்தி விடலாம் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். மழை வெள்ளத்தில் அரசின் செயல்பாடுகளை பார்த்தபோது உண்மையிலேயே மக்களை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்தும் ஒரு அரசாங்கம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறதுன்னு சொல்றாரு. அந்த விமர்சனத்தை நிராகரிச்சிருவீங்களா? இல்ல, முதலமைச்சர் பார்க்காவிட்டாலும் வேற அமைச்சர்கள் பார்க்கலையா? நீதிபதி சந்திர அவர்கள் சொன்ன விமர்சனத்தை சொல்றேன். கடலூர் பாதிப்பு உண்மைதான், ஆனா அதை காட்டிலும் சென்னையோட பாதிப்பு மிக அதிகம். சந்திரவின் வார்த்தைகள் சொல்லணும்னா, அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு, ஆனால் இங்கு கூட்டு அடிமைகள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். வெள்ளம் வந்த அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த அரசாங்கமும் மொத்தமாக செயலிழந்து போய்விட்டது. அமைச்சர் எங்கே, மேயர்கள் எங்கே, கவுன்சிலர்கள் எங்கே, எம்எல்ஏக்கள் எங்கே என்று தேட வேண்டியிருந்தது. தன்னார்வலர்கள், இளைஞர்கள் தான் உதவிக்கு போனார்கள். அரசாங்கம் காணாமல் போய்விட்டது என்ற குற்றச்சாட்டை சொல்றார். தன்னார்வ தொண்டர்கள் வெள்ளம் போல் வந்து குவிந்தார்கள். இளைஞர்கள் களத்தில் நின்றார்கள். எந்த அமைச்சரும் களத்தை விட்டு போகல. நீங்க கவனத்தில் வச்சுக்கிடணும். மேயரும் ஓடி ஒளியல. யாருக்கு என்ன பொறுப்பு என்று முதலமைச்சர் அவர்களே திட்டமிட்டு அந்தந்த பொறுப்புகளை அவரவர்கள் முறையாக செய்கிறார்களா என்று கண்காணித்து அவர்களை முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரம் வேலை வாங்கியிருக்காங்க.